கிடைச்சிட்டாங்க. வந்துடுங்க தம்பி, வந்துடுங்க. சரிங்க. நீயும் வந்துடு. என்னடா அது ஒன்றும் புரியலையே. என்ன இது? வந்துடுங்க. என்ன இது வெறும் பேப்பரை கொடுத்துட்டு போறீங்க? இன்னும் எழுதாம இருக்கு. வந்து கண்டிப்பா வரேன். ஹாய் 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 ஹாய். வந்துடுங்க. 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 வரோம். சூப்பரு. என்னது இது? வந்துடுங்க. என்ன இது? வெத்து பேப்பரா இருக்கு, எதுவுமே எழுதல. வெறும் பேப்பரை கொடுத்துட்டு போடு. இதை எதுக்கு கொடுத்துட்டு போனாரு? ஒன்னும் புரியலையே. என்னடா அது? இந்த பேப்பர்ல ஒண்ணுமே எழுதாம இருக்கடா. இந்த நீ கொடு. வந்து காட்டு. என்ன ஒண்ணுமே காணோம். இது என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? வந்துடுங்க. மறுபடியுமா? கொஞ்சம் இரு. எங்க வந்துடணும்? வந்துடுங்க. நீங்க கட்டாயமா வந்துடுவீங்க. ஐயோ, குழப்பிட்டு போறாரு. எங்கயா வந்துடணும்? ஏயா, அவர் வந்து கொடுத்துட்டு வந்துருன்ட்டு போறாரு. அது எங்கன்னு கேட்கப்படாதா? மடிச்சு ஜோப்புக்குள்ள வச்சுக்கிறீங்களே, இது என்னையா? ஒரு கேள்வி கேட்க கூடாது? என்ன கூப்பிடுறாங்க? கூப்பிடுற இடத்துக்கு போக வேண்டியது தானே? மேற்பேர் இல்லாத ஆடுகள் போல எந்த இடத்துக்கு போறதுன்னு தெரியாம, யாருக்கு விட்டாலும் ஏதுன்னு தெரியாம தலையாட்டுகிற உங்க ஆடுகளே, ஒரே மந்தையா நீங்க இருக்கிற பரலோகத்துக்கு கூட்டி சேர்த்துருங்க. ஏன் இயேசுவே? நீங்க எல்லாரும் வந்துடுங்க. ஐயோ, குழப்புறாரு. எங்கயா வந்துடணும்? இப்போவாவது சொல்லுங்க, எங்க வந்துடணும்யா? வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன இயேசுவிடம் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இங்கே வந்துடுங்க. பாய். அப்பா. ஹாய் ஹாய் ப்ரோ. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டா? தலையிலிருந்து கால் வரைக்கும் என்ன டவுட் இருந்தாலும் கேளு. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, A to Z, ஆல் இன் ஆல். எல்லாத்துக்கும் ரெடிமேட் பதில் என்கிட்ட இருக்கு. சரி, சர்ச்சில் சோத்திரம், ஆமீன், அல்லேலூயா இப்படிலாம் சொல்றாங்களே, இதுக்கான மீனிங் என்ன ப்ரோ? ஓ, அதை கேக்குறியா?
என் அம்மா வீட்டுல இருக்கும் போது எனக்கு பதில் தெரியும். ஓ ஏன்னா எங்க அம்மாவே அப்பதான் சண்டே ஸ்கூல் போவாங்க. என்ன பக்தி கூடிய மம்மி. ஆமா ஆமா. ஆமேன்னு சொன்னா அப்படியே ஆக கடவுது. சோஸ்திரம்னு சொன்னா நன்றி சொல்வது. அல்லேலூயா சொன்னா 1000 சோஸ்திரத்துக்கு ஒரு அல்லேலூயா சமம். ஆமா. என்ன ப்ரோ நீ இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்க? இத முதல்லயே சொல்லிருக்கலாமே. எனக்கு போன வாரம் சண்டே கிளாஸ்ல எங்க பாஸ்டர் சொல்லி தந்தாரு. ஓஹோ, இதுக்கான அர்த்தம் இதுதானா? ஆமா. இவ்வளவு நாள் எனக்கு தெரியாமலே போச்சு ப்ரோ. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் கிராம ஊழியத்தை ஆசீர்வதித்தார். காலையில இருந்து பிரியாணி சாப்பிடணும்னு ஒரு மூடு இருந்துச்சு. அது இப்ப நிறைவேற போகுது. கண்டிப்பா நிறைவேற போகுது. ஐயோ வயிறு வலிக்குதே. வயிறு வலிக்குதே. ஐயோ வயிறு வலிக்குதே. பாஸ்டர் வயிறு வலிக்குது பாஸ்டர். டாக்டர் கிட்ட போகணும் பாஸ்டர். நல்லா தான் இருந்தா திடீர்னு வயிறு வலி வந்துருச்சா உனக்கு? என்ன தம்பி என்ன ஆச்சு? டாக்டர் கிட்ட போனியா? பாஸ்டர் டாக்டர் கிட்ட போனா பாஸ்டர் நெல்லிக்காய் அளவுல ஒரு கட்டி இருக்குன்னு சொன்னாங்க பாஸ்டர். அல்லேலூயா. டேய் வாய் மட்டும் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் பாஸ்டர் இன்னொரு டாக்டர் கிட்ட போனா பாஸ்டர் கொய்யா அளவுல கட்டி இருக்குன்னு சொன்னாங்க பாஸ்டர். சோத்ரம் 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 சோத்ரம். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? பேசாம சொல்றல. அப்புறம் பாஸ்டர் இன்னொரு டாக்டர் கிட்ட போனா பாஸ்டர் பூஸ்டி அளவுல கட்டி இருக்குன்னு சொன்னாங்க பாஸ்டர். அல்லேலூயா அல்லேலூயா. பேசாம கடிச்சு வச்சிரும் பாத்துக்க. டாக்டர் கிட்ட போனீங்களா? மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டீங்களா? மருந்து வாங்கணும் பாஸ்டர். மாத்திரை கூட வாங்கணும். டாக்டர் கிட்ட போகணும். ஆமாங்க ஐயா பாஸ்டர். பணம் கொடுங்க. இந்த காசை வச்சுட்டு சுகமா இருப்போம். வரேன் தம்பி. செம்ம. பாஸ்டர் வயிறு வலிக்குது பாஸ்டர். வலிக்குது. ஐயோ வலிக்குது. என்ன ப்ரோ என்ன பண்ணுது ப்ரோ? பாஸ்டர் உண்மையா வயித்து வலி வந்துருச்சு பாஸ்டர். என்னப்பாச்சு? உண்மையிலே வயித்து வலி வந்துருச்சு பாஸ்டர். வயித்து வலி வந்துருச்சா? உனக்கு உண்மையாவே வயித்து வலி வந்துடுச்சா? தாங்க முடியல பாஸ்டர். முப்பரே பாஸ்டர் அவருக்கு உண்மையாவே வயித்து வலி வந்திருக்குது. சரியா? ஒருவன் வியாதிப்பட்டால் கர்த்தருடைய நாமத்தினால என்ன பேசி ஜெபம் பண்ண கடுவது சொல்றாரு ஆண்டவர். நீங்க ஜெபம் பண்ணி சுகமாக்கிட்டு வாங்க. நான் சரிங்க. போறேன். ஏண்டா ஆளாளுக்கு வாலிப வயசுல இப்படி பொய்களையே பேசிக்கிட்டு இருக்கீங்களடா? ஆதி முதல் கொண்டு பிசாசானவன் பொய்களையே பேசிக்கிட்டு இருக்கான். நீங்களும் பொய்களை பேசி ஆண்டவரோட நாமத்தை தூஷிக்கும்படியா செய்றீங்களடா. நீங்க இயேசுவின் பிள்ளையா பிசாசின் பிள்ளையா? அன்பின் ஆண்டவரை இந்த மகனை சுகமாக்கும். வயிற்று வலி எல்லாம் எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்கு பாஸ்டர். வாங்க. உண்மையா மனம் திரும்பி உங்க இருதயத்தை இயேசுவுக்கு கொடுங்கடா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. வரேன் தம்பி. அல்லேலூயா. ஏண்டா செல்லம், இன்னைக்கு உங்க ஸ்கூல்ல உனக்கு என்ன கத்து கொடுத்தாங்க? பிஸ்கட் வாங்கி தட்டுமா என் செல்லத்துக்கு? சொல்ல மாட்டியா? வணக்கம்மா. வணக்கம். ரொம்ப கஷ்டம்மா, குடும்பமே பட்டினிமா. நீங்க தாம்மா ஏதாவது உதவி பண்ணணும். இந்த தாவணியை வச்சுக்கிட்டு காசு கொடுத்து உதவுங்கம்மா. ஐயா எனக்கு அதெல்லாம் வேணாம். சாப்பாட்டுக்கே வழி இல்லம்மா. வீட்டுல புள்ள குட்டிங்க எல்லாம் பட்னியா இருக்குமா. இல்ல வேணாங்க. உங்களால முடிஞ்சதை கொடுங்கம்மா. இந்த 10 ரூபாயை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? சீட்டு விளையாடி ஜெயிக்கலாமா? ஆஹா வேணாம். பாவம் பரீட்சையில ஃபெயில் ஆன மாதிரி தெரியுது. ஐயோ ஐயோ, என் பொண்ணை 4 பேர் பாக்குற மாதிரி வச்சுட்டேனே. அவ தாவணியை எப்படியாவது நான் மீட்டு கொடுத்துடணும். ஐயோ. கவலையும் கண்ணீரும் பெண்களுக்கே சொந்தமாயிடுச்சே. அம்மா
கத்தாவே, இந்த மகளுக்கு சமாதானத்தை தாரும்.